ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, என் இரு உருவங்களில் ஒன்றை தொட்ட உனக்கு இனி நிச்சயமாக வெற்றிதான். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும், எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படியும், உனக்கான வாழ்க்கை செழிக்கும்படியும், இப்போது உனக்கு ஒரு வாய்ப்பு தருவதற்காக தான் என் உருவத்தை தொடச் சொன்னேன். உன் வாழ்க்கையில நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. உன் இதயத்துல குடியிருக்கிற எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? என்னை முழு மனதாக நம்பி பொறுமையோட உன் வாழ்க்கை என் பொறுப்பில் நீ பொறுப்பா ஒப்படைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இனி உனக்கு எந்த துன்பமும் நேர நான் விடமாட்டேன். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். உன்னை தேடி வந்து உன் மனசுக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கேன். அப்படி நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கும்போது கஷ்டங்கள் எப்படி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளும்? நிச்சயமா விடமாட்டேன். என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உனக்கு நடக்க வேண்டிய நியாயத்தையும் கிடைக்க வேண்டிய நல்லதையும் கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. இழந்து போன அனைத்தையும் நீ நிச்சயம் மீண்டும் பெற்றே தீருவாய். அதற்கு உனக்கு உறுதியாக உனக்கு துணையாக நான் நிற்பேன். உன் வாழ்க்கையில நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நிகழப்போகுது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திளைக்கப் போகிறாய் என் செல்லமே. இது சத்தியமான வாக்கு. உன்னை அரவணைச்சு நான் எப்பவும் என்னை என் கூடவே வச்சுக்க போறேன். இப்போ உன் மனசுல எவ்வளவு துயரமும் கஷ்டமும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வலியும் வேதனையும் கூட எனக்கு புரிகிறது என் செல்லமே. நான் உன் மேல இறக்கப்படல, உனக்காக நல்லது எதுவுமே செய்யலன்னு நினைச்சு நீ கோபப்படாத. என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வரப்போகுது. உனக்கு தேவையான மன ஆறுதலை தருவதற்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க நானே உனக்கு தேவையான மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கூட சீக்கிரமாக கொடுப்பேன் என் செல்லமே. எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்கான எல்லா நல்வழிகளையும் நான் உனக்கு வழிகாட்டியா இருந்து சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு உனக்கு பிரச்சனையா இருக்குது. முதல்ல உன் வாழ்க்கையில உன்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நன்றி சொல்ல பழகு. உன்னிடம் இல்லாத விஷயங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும். தேவையில்லாமல் கண்ணீர் வடிக்கிறத நிறுத்திட்டு எப்போதும் சிரிச்ச முகமாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நான் ஒரு இடமாற்றத்தையும் மனமாற்றத்தையும் உருவாக்க போறேன். கூடிய சீக்கிரம் அது நிச்சயம் நன்மையாக உனக்கு நடந்து முடியும். இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்ததால் தான் உன் மனசுல மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுப்பதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டமான பிரச்சனைகளும் எல்லாமே சரியாகி எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் காலில் விழுந்து வணங்க நினைக்கிற உன்னை யாரு காலையும் விழுகாத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன். அதே நேரத்துல நீ என்னை வணங்குவதை காட்டிலும் உன் பெற்றோர்களை வணங்குவது இன்னுமே மிகச் சிறப்பான விஷயம். ஏன் தெரியுமா? உன்னை பெற்றவர்களில் காலில் விழுந்து பணிந்து ஆசி பெறக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நீ என் காலில் கூட விழுகாத அளவுக்கு அவர்கள் உன்னை பாதுகாத்து தாங்கி நிற்பார்கள். ஆம் என் செல்லமே. உனக்காக உன்னை பெத்தவங்க செய்யற பிரார்த்தனைகளை தான் நான் முதல்ல நிறைவேற்றுவேன். அவங்கள நீ நல்லா பார்த்துக்கோ. அவங்களுக்கு பணிவும் மரியாதையும் செய்து கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தோற்பதை அவர்கள் பார்க்க விரும்பவே மாட்டார்கள். அப்படி எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் காலம் இருக்கும் வரைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய உன்னுடைய பெற்றோர்களை எப்போது மதிக்கக்கூடிய ஆளாக நீ இரு. உன் வார்த்தையும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய வாழ்க்கையும் தான் அவர்கள் மிக பெருசாக நினைக்கிறாங்க என் செல்லமே. நீ அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டீன்னா அவங்களே உனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டு உனக்காக வந்து சேர்ப்பார்கள். அடுத்து என்ன நடக்குமோன்னு நீ பயந்து பயந்து வாழாதே. எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன்னு தைரியமாக துணிந்து வாழ். மனசளவுல நீ யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. நீ செய்த நன்மைகளும் புண்ணிய காரியங்களும் அதற்குரிய பலனை இப்போது உனக்கு கொடுக்க போகுது. என்னுடைய அருளால் உன் வாழ்வில் பல அற்புதங்களும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. நடக்கவே நடக்காது நீ நினைச்சதை கூட தகர்த்தெறிந்து இப்போது உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன். இப்போ உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தானே இருக்கேன். கலங்காதே. சீக்கிரமே உன் கஷ்டமெல்லாம் காணாமல் போகும். நீ மகிழ்ச்சியில் திளைக்க போற. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.